Dear students, இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா CBSE class 11 chemistry first chapter some basic concept of chemistry. So இந்த லெசன்ல first வீடியோல என்ன பார்த்தோம் அப்படினா law of conservation of mass பார்த்தோம். இன்னைக்கு வந்து டாபிக் law of definite proportion. So இதோட definition என்னன்னா a given compound always contains same element in the same proportion அப்படிங்கறது தான் அதோட definition. So இது எக்ஸாம்பிள்ல பார்ப்போம். For example நம்ம எடுத்துக்கிறது வந்து burning of coal. Burning of coal, carbon burns in oxygen. Carbon burns in oxygen, producing carbon dioxide, CO2. So coal consists of carbon. So coal is made up of carbon. So on burning coal in oxygen gives carbon dioxide. So in this example, how can we prove that a given compound always contains same element in the same proportion? Carbon dioxide, whatever may be the source, in carbon dioxide, carbon always combine with two oxygen forming carbon dioxide. So, இதை வந்து எப்படி இன்னொரு எக்ஸாம்பிள் வழியாக நம்ம கம்பேர் பண்ண முடியும். இதுக்கு செகண்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கால்சியம் கார்பனேட். கால்சியம் கார்பனேட் ஆன் ஹீட்டிங், கால்சியம் கார்பனேட்டை ஹீட் பண்ணோம்னா என்ன ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா calcium oxide plus CO2 ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இங்கேயும் நமக்கு என்ன ப்ராடக்ட்ல என்ன கிடைச்சிருக்குது, CO2 கிடைச்சிருக்கு. கார்பன் ஆக்சிஜனில் பர்ன் பண்ணும்போது நமக்கு CO2 கிடைச்சிருக்கு. ஸோ அது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குறோம். சோர்சஸ் வந்து வேறு வேறையாக இருக்குது. இங்கே கார்பன் ஆக்சிஜனும் கம்பைன் ஆகி CO2 வந்திருக்கு. இங்கே கால்சியம் கார்பனேட் டீகம்போஸ் ஆகி கார்பன் டை ஆக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. ஸோ சோர்சஸ்ன்னு பார்த்தோம்னா இங்கே 2 டிஃப்ரெண்ட் சோர்சஸ் இருக்குது. whatever may be the sources, different sources இருந்தாலும் நமக்கு கிடைக்கிற கார்பன் டை ஆக்சைடுல பார்த்தீங்கன்னா ஒரு கார்பனும் 2 ஆக்சிஜனும் தான் கம்பைன் ஆயிருக்கு. இதுதான் வந்து law of definite proportion. அதாவது a given compound always contains same element. சேம் எலமெண்ட்னா கார்பன் டை ஆக்சைடுல வந்து ஒரு கார்பன்னா எந்த இடத்துல கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆனாலும் அங்கே ஒரு கார்பன் இருக்கும். 1 மாலிகுலர் கார்பன் டை ஆக்சைடுல 1 கார்பன் இருக்கும், 2 ஆக்சிஜன் இருக்கும். அப்படிங்கிறது தான் law of definite proportion. இதை வேற எக்ஸாம்பிளும் பார்க்கலாம். இப்போ பார்த்தது கால்சியம் கார்பனேட் டீகம்போசன்ல பார்த்தோம். அடுத்தது சோடியம் பைகார்பனேட் வந்து டீகம்போஸ் பண்ணலாம். தேர்ட் எக்ஸாம்பிள் NaH. தேர்ட் எக்ஸாம்பிள்ல என்ன பார்க்க போறோம்னா சோடியம் பைகார்பனேட் டீகம்போஸ் ஆகி சோடியம் கார்பனேட் பிளஸ் CO2 பிளஸ் H2O ப்ரொடியூஸ் பண்ணுது. இதில் சோடியம் பைகார்பனேட் ஃபார்முலா வந்து NaHCO3. சோடியம் பைகார்பனேட் வந்து இதே சேம் செகண்ட் ரியாக்ஷன் மாதிரி ஹீட் பண்ணும்போது டீகம்போசன் நடக்குது. ஸோ இங்கேயும் கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா 3 ரியாக்ஷன்லையுமே நமக்கு கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகிருக்குது. 3 ரியாக்ஷன்ஸ்லையுமே கார்பன் டை ஆக்சைடில் இருக்கிற கார்பன் ஆக்சிஜனோட ரேஷியோ வந்து ஃபிக்ஸடு சேமாக இருக்குது. ஸோ அதனால a given compound always contains same element in the same proportion whatever may be the sources. This is the law of definite proportion.